நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுட்டெரிக்கும் வெயிலாக கூட கண்டுக்காம உங்களுக்காக என்ன அடுத்த அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்திருக்கோம். அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, ஜெயிலில் ஒரு பக்கம் ரொம்பவே கொடுமை பண்ண இருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாத நம்ம மல்லி இருந்துன்னு ஆவேசத்தில் ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் கோர்ட்டுக்கு ஒரு பக்கம் அவங்கள கூட்டின சொல்லி அழைப்பு வருது. கோர்ட்டுக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. கோர்ட்டில் போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி மல்லிக்கிட்ட அந்த ஜட்ஜம்மா இருக்கிறாங்கல்ல, நீ இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் எப்படா மல்லியை பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம மல்லி இருந்தால் நம்ம வெண்பாவோட கேஸுக்கோசரம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு திருடனை போலீஸே பயப்படுற திருடனை அடித்து உதச்சி அவன் காலிலே சுட்டு அவங்ககிட்ட இருந்து உண்மையாக வர வச்சு நம்ம வெண்பாவையும் விஜயையும் சேர்த்து வச்சாங்க. அப்படிப்பட்ட நீயாம்மா திருடி இருப்ப, உனக்கு அந்த பழக்கமே இருக்காது, சுட்டு போட்டாலும் வராதே, இது ஏதோ பொய் கேஸுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் சொன்னது தான் மேடம் உண்மை, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாத்தையும் பண்ணது அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க 2 பேரும் தான் கூட்டணி போட்டு என்ன கும்மி அடி தம்பி கும்மி அடின்னு சொல்லிட்டு கும்மி அடிக்கிறாங்க. அவங்க என்ன இதில் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. அவங்கள பற்றி முழு டீட்டெயில்ஸும் நம்ம மல்லி ஒரு பக்கம் தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. உடனே இதுதான் கதையா, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, அந்த ரஞ்சிதத்தோட நோக்கம் ஃபுல்லாக உங்கள் சொத்தை அடிக்கிறது தான், உன் புருஷனோட சொத்தை. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரிக்கு நீ எதிர்த்து பேசுறது பிடிக்கல, அதனால் நம்மளை எதிர்த்து பேசுகிறோம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நமக்கு அடங்கி போகிறவன் இந்த வீட்டுக்கு இருந்தால் கரெக்டாகுன்னு சொல்லிட்டு ரஞ்சிதத்துக்கு சேஞ்ச் அப் தட்டின்னு இருக்கா. இவங்க 2 பேருக்கு மத்தியில் நீ இப்போ குற்றவாளியாக வந்து இங்கே மாட்டேன்னு இருக்க. இந்த கேஸை வந்து யார் ஹேண்டில் பண்ணிருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறேன். விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து சந்திரகாந்தா மேடத்துக்கு மாற்றி விட சொல்கிறாங்க. ஏன்னா சந்திரகாந்தா மேடம் எப்படியாப்பட்ட கேஸ்னா இருக்கட்டும், நேர்மையான கேஸ் வந்தால் ஒரே நாள் தான் அவங்களுக்கு வாய்தா, அந்த ஒரு நாள்லேயே தீர்ப்பை கொடுத்து விட்ருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையான ஒரு போலீஸ் அதிகாரி. அப்படிப்பட்ட போலீஸ் அதிகாரி கிட்ட அந்த கேஸை ஒப்படைக்கிறாங்க. உடனே அவங்க பார்க்கணுமே, நேராக ஃபஸ்ட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேஸ் கொடுத்து அதாவது நெகை காணோம்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்தாங்களா, அவங்ககிட்டயும் சிலை காணணும்னு கேஸ் கொடுத்தவங்ககிட்டயும் போகிறாங்க. அங்கே போயிட்டு 2 எப்படி காணாமல் போச்சு, என்னாச்சு, எப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விலாவரியாக விசாரிக்கிறாங்க. சிசிடிவி கேமராவும் பார்க்குறாங்க. அதுவும் ஒரு நாள் முன்னாடி, அன்னைக்கு இது மட்டும் சிசிடிவி இல்லை, மற்ற எல்லா நாளும் சிசிடிவி இருக்குது. அது எப்படி திருட்டு போன நாள் மட்டும் சிசிடிவி கேமரா இல்லாமல் ஒர்க்காக போச்சு, இது என்ன உலக அதிசயமாக இருக்குது, இது வரைக்கும் ஒரு நாளும் அந்த மாதிரி ஆனது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி கேட்குறாங்க. உடனே கோயில் பூசாரி என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்டாக இருக்காங்க. அப்படி இருந்தாலும் இங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குது கோவில்தே. கரெக்டாக கோவிலுக்கு வரவங்க திடீர்னு அவசரம் பாத்ரூம் கட்டியா, அந்த பாத்ரூம் இருக்க சிசிடிவி கரெக்டாக கோவிலை நோக்கி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து எல்லாமே பதிவாயிருக்குங்க, அன்றைக்கி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக நம்ம கோவில் நிர்வாகி ஒருத்தர் காசை வாங்கின்னு நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பாத்ரூம் பக்கம் தான் நகையை கொடுத்து அந்த சிலையும் கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்தில் அது வந்து நல்லாவே வீடியோவாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இதை பார்த்ததும் சந்திரகாந்த மரத்துக்கு வருது பாருங்கள் கோவம். போயிட்டு அடின்னு அடித்து மூஞ்ச உடைக்கிறாங்க. ஒரு பக்கம் உடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த கோவில் நிர்வாகி எல்லாம் உண்மையாக சொல்லிடுறான். இதுக்கப்புறம் யாரோட கதி கலங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியோட கதி கலங்க போகுது. வாழ்க்கையில் இதுக்கு மேலே நம்ம தப்பே செய்யக்கூடாதா, எப்பா இப்படி நம்மளுக்கு வச்சாங்க பாரு ஆப்பு, புதுசாக ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நடிகன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் சத்தியமாக எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத விஷயத்துல அவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுங்க. சரி பரவாயில்ல, வந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அடுத்து நம்மளோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாரும் அலர்ட்டாக உன்னிப்பாக கவனிச்சுன்னு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நாம தான் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கொஞ்சம் பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. என்னால் மாட்டினாங்கல்ல. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் 3 மாதம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம மல்லி வந்து ரெஃபர் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள அரெஸ்ட் பண்ண வேணாம், அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் தான் இதை பண்ணாங்க, மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, கோர்ட்டுன்றது நேர்மையாக எல்லாமே கொடுக்குமா, உனக்கு ஒருத்தருக்கோசரம் கோர்ட்டோட ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜெயிலில் போட்டுறாங்க. நம்ம மல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து மல்லியும் ஒரு பக்கம் விஜய் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.